காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்ன இப்படி கறக்கு கறக்குன்னு சாப்பிட்டு இருக்காரு? பாடா, கடலை சாப்பிடுறியா? கடலையா? கடலை இல்ல இல்ல, எனக்கு கடலை சாப்பிடுற பழக்கம்லாம் இல்ல. சும்மா இல்லடா, 20 ரூபா கொடுத்துதான் வாங்கி வச்சிருக்கேன். இல்ல ப்ரோ, எனக்கு கடலை சாப்பிடுற பழக்கம்லாம் இல்ல. ஓ, பழக்கம் இல்லையா? அது என்னடா கண்ணத்துல லிப்ஸ்டிக் தடம்? எது லிப்ஸ்டிக் தடமா? கண்ணத்துல ஏதோ பொண்ணோட லிப் மார்க் இருக்கேன். நம்ம தானே மித்ராவை கிஸ் பண்ணோம், அதுல ஏதாவது ஒட்டிக்கிச்சா? அது இவ்வளவு நேரமாவா இருக்கும்? ஒன்னதாண்டா, கடலை சாப்பிட மாட்டேன், ஆனா லிப் மார்க் மட்டும் ஒட்டி இருக்கு. நம்ம கலருக்கு லிப்ஸ்டிக் கலர்லாம் வெளியே தெரியுமா? இந்த பக்கமா ப்ரோ? இல்லடா, இந்த பக்கம். அப்படின்னாலும் வாய்ப்பு இந்த பக்கம் தானே இருக்கும். இவர் மித்ரன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு மித்ரா ரூமுக்கு போனதை பாத்துருக்காரு, அதை வச்சுதான் அடிச்சு விடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே ப்ரோ. நான் கூட நினைச்சேன்டா, ஏதோ சவத்துல போய் இடிச்சிருப்பேன், அந்த கலரிங்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே லிப் மார்க் தானா? ஐயோ ப்ரோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடலை சாப்பிட மாட்டேன், ஆனா நல்ல கடலை போடுவேன். ஐயோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. சரி, உனக்கு தான் கடலை பிடிக்காது, உனக்கு அம்மா மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்காவது கடலை பிடிக்குமா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம அம்மா மாதிரி நல்லா வளர்றாரு. ஓ, இசைதான் காரணமா? டேய் குரு, ஆ எனக்கு கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் கொண்டு விடுறியா? டேய், என்ன ப்ரோ? கடலை சாப்பிடுறியான்னு கேட்டேன்டா. கடலை இல்ல ப்ரோ, கடலை எல்லாம் வேண்டாம். வேண்டாமா? அட வேண்டாம். டேய், ஃப்ரீயா கிடைச்சது இல்லடா, கடலை வந்து 20 ரூபாய் கொடுத்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியான கிரைண்டர் வாங்கி. ஏண்டா, உனக்கு ஏன் கடலை பிடிக்காது? கடலை பிடிக்காதுன்னெல்லாம் இல்ல ப்ரோ, இப்ப வேண்டாம். டேய் குரு, என்ன இப்ப கொண்டு விட போறியா இல்லையா? இவர்கிட்ட வர மாட்டிக்கிட்டு நிக்கிறானே. ஆமாங்க, இவருக்கு எப்பல இருந்து இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுற பழக்கம்? பழக்கமா? ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் வாய்க்குள்ள எதையாவது போட்டு கிரைண்டர் மாதிரி அரைச்சிட்டே இருக்காருல. சும்மா இருக்கும்போது இப்படிதான் அதுக்கு வாயை செஞ்சுட்டே இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் கேளு. நொறுக்கு தீனி சாப்பிடறதுக்கு எல்லாமா பிளாஷ்பேக்? கேளு, அப்ப புரியும். சாம், என்ன அது வந்து எது வந்து? அது என்னன்னா, ஏண்டி, என்னன்னு சொல்லி முடியறதுக்குள்ள தரைய உடைச்சு கையில எடுத்துருவ போலயே. ஆ இல்ல, கொஞ்ச நேரமா காலையில தரையில கோலம் போட்டுட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். சரியான டியூப்லைட், இவன் கிட்ட எல்லாம் ரொமான்ஸ் எதிர்பார்க்க முடியுமா? நானே கடுப்புல நிக்கிறேன். கடுப்புல நிக்கிறியா? எவ்வளவு அழகா அவன் பக்கத்துல வந்து நிக்கிறேன்டா, உனக்கு கடுப்பா இருக்குங்கிற? ஏண்டி அறிவு கட்டவளை, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உங்க அண்ணன் ரூமுக்கு என்ன இழுத்துட்டு வந்துட்டேன், அவன் வேற ரூம்ல வேற யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு ரூம பூட்டிட்டு போயிட்டான். நான் வேற அந்த கடுப்புல நிக்கிறேன். கடுப்புல நிக்கிறியா? அப்புறம் டைம் பாஸ் வேற ஆக மாட்டேங்குது. இனி இவன் எப்ப வந்து ஓபன் பண்ணி அதுலயே அவனுக்கு தெரியாம திருட்டுத்தனமா தான் வெளியே போனேன்னு நினைப்பேன். ஏன்னா அவனுக்கு இப்ப டைம் பாஸ் ஆகாததுதான் பிரச்சனையா? எவ்வளவு அழகா நான் அவன் பக்கத்துல வந்து நிக்கிறேன். அவன் வெளியே போனான்னா இனி வரதுக்கு 1 மணி நேரமாவது ஆகும். நானும் ரொம்ப நேரமா இந்த ரூம்ல சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கேன், என் கண்ணுக்கு ஒண்ணுமே பட மாட்டேங்குது. ஓ, பக்கத்துல தானடா நிக்கிறேன். ஆமா, நான் இவ்வளவு அழகா அவன் பக்கத்துல நிக்கும் போது நீ யார தேடுற? யார தேடுறாவலாம்? எலூச, ஏதாவது சாப்பிடலாம் போல இருக்கு. உங்க அண்ணனுக்கு வேற ஸ்நாக்ஸ் சாப்பிடுற பழக்கமே இல்ல, கூட்டு வந்தாதான் வந்த. யார் ரூம்லயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடறவங்க ரூமுக்கு கூட்டு போயிருக்கலாம்ல. ஏண்டா, இந்த ரூம்ல உனக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காததான் முக்கியமா? ஏதாவது ஸ்நாக்ஸ் டப்பா இருந்துச்சுன்னா அதையாவது எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். டியூப்லைட், இவனுக்குலாம் ரொமான்ஸ் வந்து ரொமான்டிக்கா இருந்த மாதிரி தான். இந்த அளவுக்கு அவன் நொறுக்கு தீனி பண்டாரம். என்ன? அதான் 24 மணி நேரமா வாயில எதையாவது போட்டு அரைச்சிட்டே இருப்பான், கிரைண்டர். டேய், உனக்கு என்ன கடலை சாப்பிடுற பழக்கம் இல்ல? ப்ரோ, நல்லா ஸ்நாக்ஸா சாப்பாடு மாதிரி சாப்பிடுற பழக்கம் இல்ல. அப்புறம் அது ஜஸ்ட் டேஸ்டுக்காக தான் நான் சாப்பிடுறது. டேஸ்டுக்காகவா? கடலை சாப்பிடுறது டேஸ்டுக்காக தான். டேய் குரு, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? கோயிலுக்கு டைம் ஆகுது. ஓ, கோயிலுக்கு என்ன கொண்டு விடுறியா? இல்லனா நான் நடந்து போற மாதிரி இருக்கான். வரேங்க, இருங்க. ஏண்டா, நீ யாரையாவது அம்மா மாதிரின்னு நினைச்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு கடலை சாப்பிடுறது பிடிக்குமா? சொல்லுடா, அவங்களுக்கு கடலை சாப்பிடுறதும் பிடிக்காது, கடலை போடுறதும் பிடிக்காதுன்னு. டேய், நான் உங்க அம்மாவை தாண்டா கேட்டேன்.
இவர் எதுக்கு இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு? அப்புறம் டேய் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ அந்த அரசுக்கு ஒரு சவால் விட்டுருக்கல, அது நடக்கவே நடக்காது. அதனால அதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை மட்டும் பாரு. அரசு கிட்ட விட்ட சவால் மியூசிக்கா அரசு வீட்டுக்கு மருமகள் ஆக்குறது தான். அது எப்படி இவருக்கு தெரியும்? வேற எதையாவது பத்தி பேசுறாரோ? ப்ரோ, நான் உங்க அப்பா கிட்ட சவால் எதுவும் விடலையே. நீ என்ன மெமரி லாஸாடா? ப்ரோ, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் இசைய கோயிலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். கோயிலுக்கா? ஆமா ப்ரோ. ஏன் நீங்களும் வரீங்களா? டேய் தம்பி, டெய்லி கோயிலுக்கு போய் சாமி கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதெல்லாம் ஓகே தான். ஆனா புத்தின்னு ஒண்ணு இருக்கலாம், அந்த புத்தி வேணுமே. ஏண்டா எனக்கு புத்தி இல்லங்கறியா? ஏங்க நீங்க பாய் திறந்தாலே சண்டை வரும், கொஞ்சம் அமைதியா நிக்கிறீங்களா? ஏண்டா எனக்கு புத்தி இல்லாத மாதிரி பேசுறான், என்ன பார்த்து சும்மா நிக்க சொல்றியா? ப்ரோ, என்னடா உன் ஃப்ரெண்டுக்கு புத்தி இருக்குன்னு சொல்ல வரியா? புத்தி இருக்கு, இல்லாம போகுது. இல்ல ப்ரோ, இருக்கு, புத்தி இருக்கு. ஓ, அப்ப அவளுக்கு புத்தி இல்லைன்னு சொல்ற, எனக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறியா? இது என்னடா வம்பா போச்சு? ஐ திங்க் ப்ரோ, எனக்கு தான் புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உன்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அந்த வேலையை யார் முடிக்கணும்? நான் தான். ஆனா நீ என்ன பண்றேன்னா உன் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, ஒரு கூமுட்ட. யாரா கூமுட்டேங்கற? டேய் தம்பி, நான் உன் ஃப்ரெண்ட தான் கூமுட்டேங்கறேன். ஏன்னா உனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் உண்டா? இல்ல, எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? கதைக்கு வா. நீ என்ன பண்றேன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு நான் கொடுத்த வேலையை ஒப்படைக்கிறேன். உன் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, அதை வாங்கிட்டு தன்னை தியாகியா காட்ட பாக்குறாங்கடா. இதுல யாருக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன்? வேலை கொடுத்த எனக்கு புத்தி இல்லையா? இல்ல நீ வேலை செய்ய மடிச்சு உன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்ட. இப்போ உனக்கு புத்தி இல்லையா, இல்லனா தன்னை தியாகியா காட்ட நினைச்ச உன் ஃப்ரெண்டுக்கு புத்தி இல்லையா? நீயே சொல்லலாம். ஹலோ ஹலோ ஹலோ, தியாகியா காமிக்கணும்ங்கிறதுக்காக எல்லாம் நான் அந்த வேலையை வாங்கல. ஷபா, இது ஆபீஸ் பஞ்சாயத்தா? இது கூட புரியாம வேற என்னமோ சின்சியரா கருத்து சொல்றாருன்னு நான் வேற சீரியஸா கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த தியாகி பட்டம் வாங்கினேன்னு ஆஸ்கார் அவார்டு அளவுக்கு ஆக்ட் பண்றதெல்லாம் உன் வேலை. எனக்கெல்லாம் அந்த புத்தி கிடையவே கிடையாது. ஏண்டா தம்பி? ப்ரோ, உனக்கு ஏதாவது ஓசை கேட்டுச்சு? எப்போ? இப்போடா. இப்போ ஏதாவது ஓசை உனக்கு கேட்டுச்சா என்ன? எனக்கு எதுவும் கேட்கல ப்ரோ. தம்பி, உனக்கு கேட்கலனா எனக்கும் கேட்கல. எப்ப பாரு கிரைண்டர் மாதிரி எதையாவது வாய்க்குள்ள போட்டு அரைச்சிட்டே இருக்க வேண்டியது. நேரம் போலனா யாரையாவது கூப்பிட்டு வச்சு நக்கல் அடிக்க வேண்டியது. ஏடா அவன் எதுக்குடா உன்னை தம்பி தம்பிங்கறான்? எனக்கு எங்கங்க தெரியும்? இங்க பாரு, நீ என் ஃப்ரெண்டு, உன்னை தம்பி தம்பின்னு கூப்பிட்டு என் மனசுல இடம் பிடிச்சிடலான்னு மட்டும் நினைக்க வேண்டாம்னு சொல்லிடு. போடுறா இங்க போடுறா. ஸ்கெட்ச் மட்டும் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த பூமியில நீங்க இல்லாத மாதிரி நான் செஞ்சு விட்டுருவேன். எப்படியும் அவ கோயிலுக்கு இந்த நேரம் தனியா நடந்துதான் வருவா. ஆளை க்ளோஸ் பண்ணிட்டு கொலை பண்ணதுக்கான அடையாளமே தெரியாம மொத்தத்தையும் பெட்ரோல் விட்டே எரிச்சிருங்க. அப்புறம் நாளைக்கு அவனுக்கு ஸ்கெட்ச். ஒரு வேளை 2 பேரும் ஒன்னா மாட்டினாங்கன்னா 2 பேரும் ஒன்னா முடிச்சுட்டு பெட்ரோலை ஊத்தி இடம் தெரியாம அழிச்சிருங்க. ஒரு வேளை மாட்டிக்கிட்டீங்க, எப்படி கேட்டாலும் என் பேரை மட்டும் சொல்லிடாதுங்க. வாட்ஸ்அப்ல நம்ம ஸ்கெட்ச் போட்டிருக்க 2 பேருக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன். கூட இருக்கிறவங்களுக்கும் காமிச்சு கொடுத்துரு. சரி ப்ரோ, இசைக்கு கோயிலுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, கூட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, எதுல போறேன்? எதுக்கு கேக்குறாரு? ஒன்னதாண்டா, எதுல கூட்டு போறேன்னு கேட்டேன். இல்ல, நான் பைக்ல வெளியே போறதுக்காக தான் வந்தேன். பைக்லாம் வேண்டாம். ஒருவேளை நம்ம கூட இசைய பைக்ல கூட்டு போறது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட தாண்டா சொல்றேன், பைக் எல்லாம் வேண்டாம், கார்ல கூட்டு போ. சரி ப்ரோ. ஏண்டா அறிவு கட்டவனே, என்னங்க உனக்கு கொஞ்சம் மாத்து மண்டைக்குள்ள மசாலா இருக்கா? யாராவது பைக்ல கூட்டு போகாத கார்ல கூட்டு போன்னு சொன்னா அவங்க பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ அப்படியே மனச மாத்திடுவியா? நான் இப்ப கார்ல எல்லாம் வரது ஐடியாவே இல்ல, என்ன பைக்லயே கூட்டு போ. ஐயோ இசை, சாம் ப்ரோக்கு நான் உங்களை பைக்ல கூட்டு போறது விருப்பம் இல்ல போல. ஏற்கனவே உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? அடுத்தவங்க சந்தேகத்துக்கெல்லாம் நீ என்ன கார்ல கூட்டு போவியா? ஐயோ இசை, கொஞ்ச நேரம் சும்மா நில்லுங்களேன். கடலை சாப்பிடுறியாடா? ஓ, அதெல்லாம் வேண்டாம். டேய், வர வழியில 4 தடியருங்க நின்னானுங்கடா. அவனுங்களை சமாளிக்கிறதுக்கு டீ, காஃபி, கடலை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போனாதானே சமாளிக்க முடியும். எனர்ஜி வேணும்ல. நீ வேற பைக்ல தான் கூட்டு போவ போல இருக்கு. கார்ல போனா சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடலாம். ஏண்டா பயமுறுத்துறியா? பயமுறுத்துறனா? ஏண்டி, இந்த கடலையோட எஃபெக்ட் பத்தி உனக்கு தெரியுமா? இந்த கடலை சாப்பிட்டுட்டு 4 பேருக்கு முன்ன போய் நின்னான்னு வச்சுக்கோ, நீயே 4 பேர் நின்னாங்கன்னா 40 பேர் அடிச்சு போட்டுருவேன்.
இவனும் ஒரு ஆளுன்னு இவன் கிட்ட நின்னு கதை விட்டுட்டு நிக்கிற பத்தியா ஒண்ணு சொல்லணும். இங்க பாருடா தம்பி, இவளுங்க இப்படிதான் உசு பேத்தி ஏதாவது 4 தடியனுங்க கிட்ட மாட்டி விட்டுருவாளுங்க. உனக்கு சேஃப்டி முக்கியம்னா நீ கார்ல போ, பைக்ல கூட்டு போறியா கடலை சாப்பிட்டுட்டு போ. டேய் 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 டேய், யார பயமுறுத்துற? அவன் யார் தெரியுமா? யாரு? நின்னா சிங்கம். யாரு? நானா? நடந்தா இந்த வீதியில இருக்கிற எல்லாரும் அவனை திரும்பி பாப்பாங்க. ஓஹோ. எல்லாத்தையும் விடு, உங்க அப்பா கிட்ட இருந்தே 4 பேர் அடிச்சு போட்டு என்ன காப்பாத்தி கூட்டு வந்தவன். 4 பேர் என்னடா, 40 பேரே என் ஃப்ரெண்ட் அடிச்சு தூக்கி போட்டு என்ன காப்பாத்துவான். அவன் 40 பேர் அடிச்சு போடும்போது நான் ஒரு 10 பேர் அடிச்சு போட மாட்டேன். அடிச்சு போட்டு நாங்களே வந்துருவோம். அப்படியாடா? ஐயோ ப்ரோ, இத பத்தி எனக்கே தெரியாது. அவங்க என்னமோ அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. பாத்துக்கோடா, இந்த தடவை வெளியில இருந்து வேற ஆள் இறக்கி இருக்காங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. டேய் எருமை, போலாம், கார்லயே போலாங்க. இப்ப மட்டும் நீ என்ன பைக்ல கூட்டு போல, உன் பைக் பெட்ரோல் விட்டு எரிச்சாலும் எரிச்சிருவேன். போலாம் போலாம். பர்றான் ப்ரோ, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு. அது வேற இன்னைக்கு உன் கணத்துல கலரிங்க எல்லாம் தடவி விட்டுருக்கு. இந்த அரவே கடை நம்பி போனேன்னு வச்சுக்கோ, திரும்பி வர்றது கஷ்டம்டா தம்பி, பாத்துக்கோ. சீ, இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம். டேய் நீ கிளம்புறியா? பர்றா. எனக்கு என் ஃப்ரெண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. 4 பேரை அடிச்சு போட்டு என்ன காப்பாத்தி கூட்டு வந்தவன். போடா போ. போயிட்டு வரேன் ப்ரோ. வந்தா பாக்கலாம்டா. போ போ போ. எங்க பேசணுமோ அங்க பேச தெரியாது, எங்க பேசக்கூடாதோ அங்க நல்ல வாய்க்கிலேயே பேசுவான். நீ என்னடா என்ன பாத்துட்டு நிக்கிற? கடலை சாப்பிடுறியா? ஏண்டா இந்த நொறுக்கு தீனி குறிக்கிறதா இன்னுமா விடல? உனக்கு என்னடா, வீட்டுல உனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பினா யாராவது நிப்பாங்க, அந்த பக்கம் திரும்பினா யாராவது இருப்பாங்க. ஆனா நான் வீட்டுக்கு ஒத்து புள்ள. என்ன பண்றது, இந்த ஸ்நாக்ஸ் டப்பாவும் டிவியும் தான் எனக்கு வீட்டுல இருக்கு. அது சரி, உள்ள வா. இல்ல மச்சான், ரொம்ப என்டர்டைன்மெண்டா ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த 5 நிமிஷம் லேட் பண்ணேன்னு வச்சுக்கோ, மேட்ச் முடிச்சிருவானுங்கடா. மச்சான் மச்சான், நானும் ஃப்ரீயா தான்டா இருக்கேன், நானும் வரனே. நீ வந்தா மேட்ச் டிஸ்டர்ப் ஆகும். நீ வேடிக்கை பார்க்க எல்லாம் விட மாட்டடா. இதுவே நான் தனியா போனேன்னு வச்சுக்கோ, திருப்தியா வேடிக்கை பார்த்துட்டு வந்துருவேன். டேய் நானும் வேடிக்கை பார்க்க தான்டா வரேன். மச்சான் நீ வந்தா வேடிக்கை பார்க்க விட மாட்டேன். மேட்ச் அந்த மாதிரி நீயே களத்துல இறங்கணும்னு நினைச்சிருவேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம மேட்ச் ஆட போகலடா, ஜஸ்ட் ஆடியன்ஸ், வேடிக்கை மட்டும் பார்க்க போறோம். நீ வந்தா சரிப்பட்டு வர மாட்டா, நான் நோக்கிட்டு வந்துடுறேன். வரட்டா? என்னடா உளர்ற? எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். நீ இப்போ ஒய்ஃப கவனிக்கிற வேலையை பாருப்பா, போ. நீ யார்கிட்ட மோதி இருந்தாலும் தப்பிச்சிருக்கலாம்டா. ஆனா நீ மோதினது அரசு சார் கிட்ட. அரசு சார் கிட்ட மோதிட்டு உன்னால தப்பிச்சிட முடியுமா? நீ ஆம்பளைனா கொட்டை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுடா. எது கட்ட அவுத்து விடணுமா? என்னடா கட்ட அவுத்து விடுறதுக்காகவா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க 2 பேரையும் புடிச்சு வச்சிருக்கோம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ இருக்கால, இன்னைக்கு நாங்க ஸ்கெட்ச் போட்டது அவளுக்கு மட்டும்தான். உனக்கான ஸ்கெட்ச் நாளைக்கு தான். இவளை கூட்டிட்டு நீ வராம இருந்திருந்தியனா ஒரு நாள் கூட ஆயுள் காலம் உனக்கு கூடி இருக்கான். ஆனா அவளை நீ கூட்டு வந்து அவ கூட சேர்ந்து இன்னைக்கு நீ மேல போ பாக்குற பத்தியா? நீ கொடுத்து வச்சு வந்தாண்டா. கொட்டி போட்டிருக்கு திமிர்ல பேசுறியா? நான் ஒத்த ஆள்டா, நீங்க 3 பேர். ஏற்கனவே 2 பேரை நான் அடிச்சு போட்டுட்டேன். நீ கொட்டை அவுத்து விட்டுட்டு எது பேசுறதா இருந்தாலும் பேசுடா, நான் ஒத்துக்கிறேன். அடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. மொத யார அனுப்புறது? மொத இவனை அனுப்போண்டா, அதுக்கப்புறமா அவளை பாத்துக்கலாம். என்னடா இது, நம்ம இங்க வர்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. இந்நேரம் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கானுமே. இந்த இடம் தானே கேள்விப்பட்டோம். அட, இதோ வந்துட்டேன். இவன் அனுப்புறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா. ஆனா இவளுக்காக தான் நம்ம அரசு சாரையும் இவன் பகைச்சிருக்கான். அது மட்டும் இல்லடா, நம்ம அரசு சார்கிட்டே இவன் சவால் எல்லாம் விட்டுருக்கான். இனிமே சவால் விடுறதுக்கு வாய் இருக்கணும்ல. இவனை போடுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இவளுக்காக தானே நம்ம அரசு சாரையும் இவன் பகைச்சுக்கிட்டான். இவன் கண்ணு முன்னாடியே இவ்வளவு முத போடுறான்டா. கொட்டை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பேசுங்கடா. அப்புறமா நீங்க ஆம்பளைங்கன்னு ஒத்துக்கிறேன். இந்த பேச்செல்லாம் நாங்க எத்தனையோ இடத்துல கேட்டுட்டோம். கட்டி போட்டிருந்ததுக்கு பிறகு கூட பயோனா என்னன்னு உனக்கு தெரியல. பயோனா என்னன்னு உனக்கு இப்போ காட்டுறோம்டா. டேய், கையில வச்சிருக்க கத்திய அவ கழுத்துல வைடா. டேய், என்னடா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, மொபனா அப்புறம் இந்த இடத்துல ஒருத்தன் கூட நின்ற மாட்டீங்கடா. சீனு, ஏடா உன்னை கட்டி போட்டிருக்கான், அவ கழுத்துலயே கத்திய வச்சிருக்கோம். பார்த்தெல்லாம் ஷார்ப்பேன், கழுத்துல மட்டும் ஒரு கோடு போட்டான்னு வச்சுக்கோ, இப்பவே மேல போய் சேர்ந்துருவான். அடா 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 அடா, என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. டேய், அவன் யார்தான்? இவன் யாரு? சண்டைக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்ல, இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்.
அப்போ அரசு ஆள் வச்சிருக்கிறது சாம் ப்ரோக்கு தெரியும் போலயே. டேய் யாரா நீ? என்னடா இது இன்னுமா ஆட்டத்தை ஆரம்பிக்காம இருக்கானுங்க? நான் வர இன்னொரு பேக்கெட் கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் உன்னதாண்டா கேக்குறோம். யாரா நீ? என்னையா ப்ரோ கேட்டீங்க? உன்னதாண்டா கேக்குறோம். சண்டைக்கு உனக்கு சம்மந்தமே இல்ல. நீ என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்னடா ஹீரோவா? ஹீரோவா? அட போங்க ப்ரோ, நீங்க வர. நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய் நீ வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க நம்ம மேட்சா நடக்க போகுது. கொலைடா, கொலை பண்ண போறோம். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து எந்திரிச்சு ஓடி போயிரு. அப்படி இல்ல 2 பேருக்கு பதிலா ஒன்னையும் சேர்த்து போட்டு போயிட்டே இருப்போம். என்ன ப்ரோ, கொலை நடக்க போகுதா இங்க? ஆமாண்டா, நீ என்ன கபடி மேட்ச் நடக்க போகுதுன்னு நினைச்சியா? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து எந்திரிச்சு போயிரு. ஆமா ப்ரோ, எப்படி கொலை பண்ண போறீங்க? குரு, ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்க சொல்ற? என் கழுத்துல கத்தி வச்சிருக்கான். ஏய் அசஞ்சா குத்திடுவேன். ஏங்க கட்டி போட்டிருக்காங்கங்க, அசஞ்சிராதுங்க. குரு, ஏய் அசஞ்சா குத்திடுவேன் சொல்றேன்ல. அசையாதுங்க இசை, அசஞ்சா குத்திடுவாங்க. டேய் அவன் குத்துறானோ என்னமோ. நீ நல்ல பாயிண்ட் எடுத்து குடுக்கறடா. டேய் தம்பி சொல்றதை கேளு, இது ரொம்ப மோசமான ஏரியா. பார்த்தெல்லாம் 2 கொலை நடக்க போகுது. ப்ரோ என்ன ப்ரோ கோவிச்சுக்கிறீங்க? இப்ப என்ன ப்ரோ, நீங்க கொலை பண்ண போறீங்க தானே? கொலை மட்டும் இல்லடா, கொலை பண்ணிட்டு அப்படியே யாருக்கும் சந்தேகமே வராத மாதிரி இந்த இடத்தையே பெட்ரோல் விட்டு கொளுத்த போறோம். அட சூப்பர் சீன்னு சொல்லுங்க. ஏண்டா கொலை பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சூப்பர் சீனுங்கற? ப்ரோ நான் இது வரைக்கும் படத்துல கொலை பண்றத பாத்திருக்கேன், நிறைய கிரைம் ஸ்டோரி கூட கேட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் கொலை பண்ணதெல்லாம் பக்கத்துல நின்னு பார்த்ததே இல்ல. உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் 1 இல்ல 2 கொலை நீங்க நடத்துங்க ப்ரோ, நான் சும்மா வேடிக்கை பாக்குறேன். ஏண்டா வேடிக்கை பாக்குறதுக்கு இது என்ன பிளே கிரவுண்டா? மோசமான இடம் தம்பி, எந்திரிச்சு போயிரு. என்ன ப்ரோ நமக்குள்ள என்ன? நான் பாட்டுக்கு அப்படி கடலை சாப்பிடறதுக்காக தான் நடந்து போயிட்டே இருந்தேன். அட்லீஸ்ட் இந்த கடலை சாப்பிட்டு முடியறது வரைக்குமாவது இங்க உட்கார்ந்துருக்கனே. யார்டா நீ? என்னமோ சினிமா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்க மாதிரியே பேசுறேன். ஐயோ ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல, நான் இது வரைக்கும் கொலையெல்லாம் நேர்ல பார்த்தது கிடையாது. நீங்க செய்யுங்க ப்ரோ, நான் பாக்குறேன் வேடிக்கை. இது அரசு அனுப்புன ஆள் மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. இது சாம் அனுப்புன ஆள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏய் அசஞ்சன் வச்சுக்கோ, அப்படியே குத்திடுவேன். ஏங்க அசஞ்சிராதுங்க. யாடா இவன் இவளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறான்? எத்தனை அங்க அங்க அங்க. என்னடா சாட்சி ரெடி பண்றியா? ஐயோ ப்ரோ சாட்சியா? நீங்க சாட்சியே இல்லாம செய்யுங்க ப்ரோ, நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய் பாக்குறதுக்கு சின்ன பையன மாதிரி தெரிய, பயத்துல நைட்டு உள்காய்ச்சல் வந்துட போகுது. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீங்க செய்யுங்க. எனக்கு கொலையா நேர்ல வேடிக்கை பார்க்கணும் அவ்வளவுதான். அம்மா பிராமிஸ் ப்ரோ, இங்க நடக்க போற கொலையை பத்தி யார்கிட்டே மூச்சு விட மாட்டேன். நீங்க அங்கிட்டு செஞ்சிருங்க ப்ரோ, நான் இங்கிட்டு உட்காந்து கடலை சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்துட்டு இருக்கேன். டைம் பாஸ் ஆகும்ல, என்னால உங்க ஃபைட் சீன்ல எந்த பிரச்சனையும் வராது. சரி அப்போ ஓகே, நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால சம்மதிக்கிறேன். ஓரமா உட்காந்து பாத்துட்டு போ. ஓகே தலைவா. அடடா மழடா அடமழடா. அண்ணே அந்த கத்தியை என்ன யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கீங்க? அவனை போட்டு தள்ளாம சாட்சி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அட ரொம்ப கெஞ்சி கேட்டாப்பா, அதான் பாத்துட்டு போட்டோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் எல்லாம் கத்தியை யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு சொல்றான் பாத்தியா? நம்மள பார்த்தா ரவுடிங்கள மாதிரியே அவனுக்கு தெரியல போல. அவனுக்காகவாவது இவ கழுத்துல அப்படியே சொருக்கிடலாம் போல இருக்கு. டேய் நீங்க எல்லாரும் இதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கால, அவன் அனுப்புன ஆளுங்க தானே? ஓ நீங்க 2 பேரும் அவனுக்கு எதிரிங்க தானா? அதனாலதான் உங்க 2 பேரையும் செய்யறதுக்கு நாங்க வந்ததும் அவன் வேடிக்கை பாக்குறானா? டேய் ஒரே குத்தா குத்துடான். ப்ரோ என்னடா வேடிக்கை தானே பார்க்க வந்தேன்? சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ, அந்த பொண்ணோட கட்டை மட்டும் அவுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நின்ன இடத்துல நின்னுட்டே 10 பேரை அடிச்சு போட்டுருவாங்க. எது இவ 10 பேரை அடிச்சு போட்டுருவாளா? ஏடி 10 பேரை அடிச்சு போட்டுருவியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்லன்னா அந்த பொண்ணு சொல்லலாம். ப்ரோ அந்த பொண்ணுக்கு தன்னடக்கம் ஜாஸ்தி. நீங்க மட்டும் கட்ட அவுத்து விட்டு பாருங்க, அந்த பொண்ணு உங்க 3 பேரையும் செஞ்சிருவா. இவனுங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துவான்னு பார்த்தா ஃப்ராட் பையன் இவனுங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஏடி உன் கட்ட அவுத்து விட்டான், நீ 10 பேரை அடிச்சிருவியா? ஐயோ ப்ரோ, நீங்க மட்டும் கட் அவுத்து விட்டு பாருங்களேன், நான் ஒருத்தங்கள கூட அடிச்சிட மாட்டேன். ஏண்டி நாங்க கட்ட அவுத்து விடணும், அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? உன்ன பார்த்த உடனே கொலை பண்றதுக்கு தான் எங்க பாஸ் கிட்ட இருந்து உத்தரவு. ஆனா நீ வர செம்ம அழகா இருக்கியா, சூப்பர் ஃபிகர் வேற. அப்படியே உன்னை
பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போலதான் இருக்க. உன்னை பார்த்ததுமே கொலை பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா உன் அழக பார்த்ததுக்கு பிறகு உன் அழக மொத்தமா ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா மேல போலாம். வேண்டாண்ணே, தயவு செஞ்சு கட்ட அவுத்து விட்டுருங்க. கட்டு கட்டதானே அவுத்துட்டா போச்சு. கட்டதானே அவுக்கணும். நான் அவுத்து விடுறேன். குரு, டேய், அமைதியா உட்காந்தியனா வேடிக்கையாவது பார்க்கலாம். இல்ல அவளுக்கும்னா ஒண்ணு மேல அனுப்பினாலும் அனுப்பிடுவோம். கொட்டை அவுத்து விடுறான். அவங்க மேல உன் கை பட்டுச்சு. பட்டா என்னடா பண்ணுவேன்? முப்பனா ஒருத்தனை இங்க இருந்து உயிரோட போயிட மாட்டீங்கடா. ஆம்பளையா இருந்தீங்கன்னா கொட்டை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுங்கடா. வெக்கமே இல்லாம கட்டி போட்டு பொண்ணுகிட்ட வீரத்தை காட்டுறீங்க. அப்படித்தாண்ட காட்டுவோம். கட்டை அவுத்து விடணுமா? அவுத்துட்டா போச்சு. வேண்டாண்ணே. டேய் குரு, விட்டுங்கண்ணே. டேய் டேய் பொறுக்கி. நீ தானே பாப்பா வந்ததுல இருந்தே கட்டாவுக்கு சொல்றேன். டேய், ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோ, ஒருத்தனை இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்கடா. சமாதி கட்டிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பேன். அவனை நிறுத்த சொல்லு. இல்ல டேய். ஐயோ ப்ரோ, கீழே விழுந்துட்டீங்களா? ஐ ஆம் ரியலி சாரி ப்ரோ. அங்க உட்காந்து கடலை சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்படியோ என் கையில இருந்து உருண்டு வந்து உங்க கால் பக்கத்துல விழுந்துட்டேன். சாரி ப்ரோ, மன்னிச்சிருங்க. அதை எடுக்க வந்தனா தெரியாம என் கால் பட்டு தடுக்கி கீழே விழுந்துட்டீங்க. மன்னிச்சிரு ப்ரோ. டேய், நீ சண்டை வேடிக்கை பார்க்க வந்தியா? ஐயோ, ஓ மேல ப்ராமிஸ் ப்ரோ, நான் சண்டை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். நீ செய் ப்ரோ, நான் அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மன்னிச்சிரு ப்ரோ, எந்திரின்னு சொல்றேன்ல. போடா. தோ கடலை எடுத்துட்டு போறேன் ப்ரோ. குரு, என்ன கூப்பிடாதமா, யார கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிடு. எல்லாம் ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க கூப்பிட்டாதான் ஹெல்ப் கிடைக்கும் போலயே. எந்திரி ப்ரோ, நான் அந்த பக்கமா போய் உட்காந்துக்கிறேன். டேய் வேண்டாம். வேண்டாண்ணே, தயவு செஞ்சு விட்டுருங்க. டேய், அவனை நிப்பாட்ட சொல்லுங்களேலா. டேய், வேடிக்கை பார்த்தா நானே தொழிலுக்கு புதுசு. அப்பல இருந்தே கட்டா ஊத்து விட தானே கேட்டுட்டு இருக்கா. டேய் வேண்டாம், கடிச்சிருவேன்னு சொல்லு. அவனை நிப்பாட்ட சொல்லு. நாங்க இத்தனை பேர், நீ ஒத்த பொண்ணு. எவன்டா அது? டேய், என்னடா வேணும் உனக்கு? சும்மா இருக்க மாட்டேன். சாரி ப்ரோ, தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிருங்க. மேட்ச் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன்ல. அதுக்கு என்னடா அமைதியா உட்கார மாட்டேன்? அதான் ப்ரோ, ரொம்ப நேரமா மேட்ச் பாத்துட்டு இருக்கேன்ல, லைட்டா போர் அடிக்குது ப்ரோ. அதுக்கு என்னடா, உனக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு சில்க் ஸ்மிதாவை வர வைக்கணுமா? சேச்சா, அவ்வளவுலாம் வேண்டாம் ப்ரோ. சின்னதான் நம்ம ஒரு ஆட்டத்தை போடுவோமா? நான் தான் அப்பவே சொல்றேன்ல, இவன் வேடிக்கை பார்க்க வந்தவன மாதிரி தெரியல. என்னடா ஹீரோவா? ஏண்டா ஹீரோவான்னு கேட்டேன். அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நமக்கு தன்னடக்கம் கொஞ்சம் ஜாஸ்திங்க. சோ என் வாயெல்லாம் நான் ஹீரோன்னுலாம் சொல்ல மாட்டேன். என்னடா? ஒன்னும் இல்ல ப்ரோ, ஜஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஒரு ஆட்டத்தை போடுவோம். ஆட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணு மேல கை வைக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்னடா, நீங்க எல்லாம் ரெடியா? நாங்க ரெடி தான்டா. உனக்கு நான் யாருன்னு சரியா தெரியலடா. இப்போ தெரியும் பாரு. தெரிஞ்சுட்டா போச்சு. ஏண்டா டேய், சண்டே வேடிக்கை பாக்குறேன்னு சொல்லிட்டு எங்க கிட்டயே பிளே பண்ண பாக்குறியா? ஆடுறது யாருலாங்கிறது முக்கியம் இல்லடா, ஆட்டத்துல யார் ஜெயிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். ஐயோ ப்ரோ, உங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் எதுவுமே இல்லதான். ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் போர் அடிக்குதே. ஆட்டத்தை போட்டுடலாமா? நீயா நானானு பாத்துடலாம்டா. அரே ஓகே பேபி. அண்ணே, யாருண்ணே நீங்க? உன்ன ஒரு மாங்காய் மண்டையை அனுப்பி வச்சான்ல, அரசு சார், அவனோட புள்ளதான் நான். அண்ணே, பக்கத்துல வந்த சொருகிருவேன். சொருகிருவேன்? குத்திருவேன்டா. அப்படியே இதுங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு உன் பாட்டுக்கு ஓடி போயிரு. பாவம் பார்த்து உன்னை மன்னிச்சு விடுறான். நீ என்ன மன்னிச்சு விடுறியா?
அம்மம்மா. தம்பி, அண்ணனை எங்கேயோ பாத்திருக்கனே, எங்க ஞாபகம் வரல. நீ இந்த ஏஞ்சலோட ஸ்கூட்டில உட்காந்து ஸ்கூட்டியை சின்ன பின்னமாக்குனவன் தானே? அதாவது பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? ஆமா தம்பி. அட பயப்படாதுங்க அண்ணை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இத்து போன ஸ்கூட்டி நின்னுச்சா? தெரியலையே தம்பி, நான் வேணா போய் பாத்துட்டு வந்துடட்டா? போய் பாத்துட்டு வர போறீங்களா அண்ணை? என்ன அண்ணை, 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த இத்து போன ஸ்கூட்டிக்கு மேல யாரி உட்காந்து ஸ்கூட்டியை சின்ன பின்னமாக்குனவர் தானே நீங்க? அப்பவே உன் மேல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ போட்டு விட்டுருக்கணும். தம்பி, அடி வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பில்ல. பாக்குறதுக்கு காஞ்சி போன கருவாடு மாதிரி இருக்க, உனக்கு ஏன் இது தேவையா? ஏண்டா, உன் வயசு என்னையா? ஜஸ்ட் 50 வயசுப்பா. 50 வயசான கிழவை உன் பொண்ணு வயசு இருக்கான், வேடிக்கையா பாக்குறேன். தம்பி, ஆளு கிடைக்காததுக்கு கூட்டிட்டு வந்துட்டானுங்க. இதுக்கு மேல ஒரு அடி வாங்குறதுக்கு தெம்பில்லப்பா. என்னை மட்டும் விட்டுருப்பா. இங்க பாரு, நான் கண்ணை மூடி கண்ணை திறப்பேன், அதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. தம்பி, கவுண்ட் பண்ணல? இல்லப்பா, வழக்கமா இந்த கண்ணை மூடி கண்ணை திறக்கிற டைம் 10 சொல்லுவாங்களே. இப்ப மட்டும் நீ இடத்த காலி பண்ணல, இங்கேயும் உனக்கு சமாதி கட்டிடுவேன். ஏற்கனவே சமாதியில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி தான் இருக்க. மன்னிச்சிருப்பா, போயிடுறேன். அப்புறம் எப்படி இருக்க தம்பி? ப்ரோ, கட் அவுத்து விடு ப்ரோ ஃபர்ஸ்ட். டேய், நான் கட் அவுத்து விடணுமா? என்னடா தம்பி பேசுற? நீ என்னடானா 40 பேரை அடிச்சு போடுறவன். உன் ஃப்ரெண்டு ஓசை விட்டா 10 பேரை நின்ன இடத்துல நின்னுட்டேன் டிஷும் டிஷும் அடிச்சு போட்டுருவாங்களே. நான் என்ன நினைச்சேனா, உன்னை உன் ஃப்ரெண்டே காப்பாத்தி கூட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன்டா. ப்ரோ, கை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கட்ட அவுத்து விடுறியா? கட்ட? என்னடா கட்ட நான் அவுத்து விடுறதுக்கு கேக்குறேன்? உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுடா, ஃபைட் பண்ணி கட்ட அவுத்து விடுவாங்க. கை வலிக்குது ப்ரோ. சரி, உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, கட்ட அவுத்து விடுறேன். நான் வேற ஓவரா பேசிட்டனே. பேசினதுக்கெல்லாம் வச்சு செய்ய போறான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. குரு, ஆ கட் அவுத்து விடாய். இருங்க வரேன். டேய் ப்ரோ, மப்பனா உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து நகர்ந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் கட்டி போட்டுருவேன்டா. என்ன ப்ரோ? உன் கட்ட அவுத்து விட்டதுக்கு காரணம் அவளோட கட்ட அவுத்து விடுறதுக்கு கிடையாது, எனக்கு போர் அடிக்குதுடா. அதுக்கு கடலை சாப்பிடலாமா? இன்னுமா இது காலியாகலாம்? கடலை சாப்பிடுறியாடா? இல்ல ப்ரோ. நான் அப்பவே சொன்னேன், கடலை சாப்பிட்டுட்டு வந்தியனா அவனுங்க 2 பேரும் அடிச்சு போட்டதுக்கு 5 பேரே நீயே அடிச்சு போட்டிருக்கலாம். இவ பேச்ச கேட்டுட்டு இவ பின்னாடி வந்ததுக்கு பாத்தியா, கடலையும் சாப்பிட முடியல. இவ்வளவு நேரம் அவ கூட சேர்த்து ஒன்னே கட்டி போட்டிருக்கானுங்க. டே தம்பி, நான் அவளுக்காக இவனுங்களை அடிச்சு போட்டேன்னு மட்டும் நீ தப்பா நினைச்சிடாத. அப்புறம் உனக்காக தான்டா தம்பி, உனக்காக தான் அன்னைக்கு களத்துல இறங்கினான். அப்படி இல்ல ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இருந்திருப்பேன். ஓஹோ, அதனாலதான் அவங்க மேல கை வைக்க போனோம்னா துர பொங்கி எழுப்புனீங்க. டே, அதெல்லாம் சும்மா அடிச்சாலாம் ஹீரோக்கு வெறி வராதுடா. இந்த மாதிரி பொண்ணை தொடுறது, பண்ண தொடுறது, இப்படி ஏதாவது தொட்டாதானே எங்களுக்கு கோவம் வந்து நாங்க பொங்கி சினம் கொண்டு எழும்புவோம். சினம் கொண்டு? குரு, இருங்க வரேன். டேய் ப்ரோ, உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து 1 இன்ச் நகர்ந்தேன்னு வச்சுக்கோ, மவன மறுபடி கட்டி போட்டுருவேன்டா. நான் சொன்னா செஞ்சிருவேன். ஐயோ ப்ரோ, இப்ப என்னவா? டேய், நான் தான் சொன்னேன்ல, கடலை சாப்பிட்டுட்டு போ, பைக்ல போகாத, கார்ல போ அப்படின்னு. பெரியவன் நான் சொன்ன எதையாவது நீ கேட்டியா? இங்க பாருடா, பொண்ணு பேச்ச கேட்டேன்னு வச்சுக்கோ, இப்படிதான் கட்டி போட்டுருவானுங்க. எப்பவுமே பெரியவங்க சொல்ல தட்டக்கூடாது. இந்த கடலை இன்னுமா தீராம இருக்கு? அது எப்படிடா தீரும்? நான் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அப்புறம் சீன் பெருசா இருக்கான்னு நினைச்சு வர வழியில இன்னும் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். குரு. ப்ரோ, என்னடா ஏதாவது ஓசை கேட்டுச்சு? பாவம் ப்ரோ, எனக்கு முன்னமே கட்டி போட்டிருக்கானுங்க. அது வாய்னாலடா. அந்த வாய் இருக்குல்ல, வாய், அந்த வாயை எங்க காட்டணும்னு தெரியாது, எங்க காட்டக்கூடாதுன்னு தெரியாது. என்னம்மா, என்ன கூப்பிட்ட? கை ரொம்ப வலிக்குது தெரியுமா? ஏண்டி, 10 பேரை அடிச்சு போடுவேன்னு சொன்னதுக்கு ஒருத்தங்களையாவது அடிச்சு போட்டியா? நீ கட்ட அவுத்து விடு, அதுக்கப்புறம் எத்தனை பேரை அடிச்சு போட்டேன்னு சொல்றேன். இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலாம் இல்ல. மெதுவா முடிச்சிடு. இவருக்கு அவங்க மேல பாசமே இல்லையா, இத நாங்க எல்லாம் நம்பணும்.
கைய மட்டும் இல்லடி வாயும் சேர்த்து கட்டி போட்டிருந்தானுங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். ஏய் உன் தேங்க்ஸுக்காக எல்லாம் உன்னை நான் காப்பாத்தல. பாவம் உன் குரு எனக்கு தம்பி மாதிரி. அவனுக்காக தான் வந்தனே தவிர உன்னை காப்பாத்துறதுக்காக எல்லாம் இல்ல. இனிமே ஓவர் ஆட்டம் போடுவானே. அப்புறம் டேய் என் காரை எடுத்துட்டு நீ விஆர் வீட்டுக்கு கிளம்பு. உன் பைக் கூட வீட்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறம் வந்து கார் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ப்ரோ அரச புதைக்காம விட மாட்டாரு போலயே.